வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ராய்நெட் சிஎஸ்பி ஐடியிலேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து வேலட் அமௌண்ட்டை மாற்றணும்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம வேலட் அமௌண்ட்டு. ஓகேங்களா? உங்கள் ஐடி வந்து ஆக்டிவ் பண்ணும்போதே வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதிகபட்சம் 5 அக்கௌண்ட் வரையும் நீங்கள் வந்து நம்ம போர்ட்டலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ராய்நெட் வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு வாலெட்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாலெட்டுக்குள்ளே போங்க. வாலெட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி இருக்கும், அது தொட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர் வாலெட் டு அக்கௌண்ட் நியூன்னு இருக்கும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூவாக வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்கள் சிஎஸ்பி கோடு, மொபைல் நம்பர், லாஸ்ட் 4 நம்பரு, உங்கள் இமெயில் ஐடி, எவ்வளோ எலிஜிபிள் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட் மாற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வாலெட்டில் எவ்வளோ இருந்தாலும் இந்த எலிஜிபிள் வாலெட் டு அக்கௌண்ட் இதில் எவ்வளோ அமௌண்ட் இங்கே காட்டுதோ இந்த அமௌண்ட்டை மட்டும்தான் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியும். நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் நான் ஃபுல் அமௌண்ட் மாற்ற முடியாது, இப்போ நான் ஒரு 50,000 எடுக்கிறேன், 50,000 ஃபுல்லாக மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்டால், ஃபுல்லாக மாற்ற முடியும், 0 வரையும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் வந்து என்னன்னா, ஒரு ஏபிஎஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை எடுத்த அமௌண்ட்டை உடனே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மாற்ற முடியாது. ஒரு காமன் நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வந்து வெயிட் பண்ணும். ஓகேங்களா? அதனால் என்றைக்குமே வந்து உங்கள் வேலெட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் மாற்ற போகிறதுக்கு முன்னாடி எலிஜிபிள் வால் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்துட்டு நீங்கள் மாற்றுறது நல்லது. ஓகேங்களா? இப்போ மொத்தம் 5 பேங்க் வந்து ஆக்டிவ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் 5 பேங்க் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சிலவங்களுக்கு புதுசாக ஐடி போட்டவங்க எல்லாமே வந்து 1 பேங்க் தான் வந்து ஆக்டிவ் இருக்கும். மீதி பேங்கை எப்படி வந்து ஆக்டிவ் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இப்போ அந்த 5 பேங்கில் எந்த பேங்க் வந்து நம்ம அமௌண்ட் மாற்ற போகிறோமோ அந்த பேங்க் செலக்ட் பண்ணிக்கங்க. ஒன்றும் இல்லை, அந்த பேங்க் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆகிட்டு யுவர் செலக்டட் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்னு இருக்குது. அதாவது நம்ம செலக்ட் பண்ண பேங்க்கோட டீட்டெயில்ஸ் கீழே வரும். பேங்க் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் டிரான்சாக்ஷன் மோடு, ஐஎம்பிஎஸ்ஸா நெஃப்டா ஆர்டிஜிஎஸ்ஸான்னு இருக்கும். ஓகேங்களா? ஐஎம்பிஎஸ் அப்படின்னா இமீடியட்டாக பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆயிரும். நெஃப்ட்டு ஆர்டிஎஸ்னா 12 மணி நேரம் 24 ஹவர்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்போயுமே வந்து ஐஎம்எஸ் பண்ணுவோம். ஐஎம்எஸ் கொடுத்துட்டு அப் டு 5 lakh வரையும் அட்டன் டைமில் உங்கள் வாலெட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட் மாற்ற முடியும். ஓகேங்களா? இப்போ நான் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, என்னோடய வாலெட்டில் எலிஜிபிள் வாலெட் வந்து 8,176 ரூபா இருக்குது. ஓகேங்களா? என்றைக்குமே நம்ம வாலெட்டில் வந்து மினிமம் வந்து ஒரு 100லேருந்து 200 ரூபா வந்து வாலெட்லேயே இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அது எதுக்கு அப்படின்னா, டெய்லி வந்து 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் பண்ணுவாங்க. பண்ணும்போது அந்த 1 ரூபா சார்ஜ் பிடிப்பாங்க, அதுக்காக தான். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 8,000 ரூபா போடுறேன். 8,000 ரூபா போட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல சார்ஜுன்னு சொல்லி போட்டு வரும். சார்ஜுன்னு போட்டு எனக்கு 0 இருக்குது. ஆனால் வந்து ஒவ்வொரு ஐடிக்கும் வந்து டிஃபர் ஆகும். இந்த சார்ஜ் அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும். ஏன் அப்படின்னா, டிரான்சாக்ஷன் நிறைய பண்ணோம் அப்படின்னா நம்ம சார்ஜோட வேல்யூ குறையும். டிரான்சாக்ஷன் கம்மியாக பண்ணோம்னா நம்ம வந்து சார்ஜ் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? மினிமம் வந்து உங்களுக்கு 5 ரூபாலேருந்து அதிகபட்சம் 10 ரூபா பர் டிரான்சாக்ஷனுக்கு வாலெட் டு அக்கௌண்ட் மாற்றினா மட்டும் சார்ஜஸ் விழுகும். ஓகேங்களா? எனக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது. இப்போ 8,000 ரூபா போட்டு ரிமார்க்கில் வந்து என்ன பண்ணிங்கன்னா லோடு அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? லோடு என்ன பேங்கோட டைப் பண்ணிங்க. ஏன்னா நாளை பின்ன வந்து நம்ம லெஜர் செக் பண்ணுறோம், லெஜர் செக் பண்ணணும், பணம் எங்கே போச்சுன்னு தெரியலை அப்படின்னா இந்த ரிமார்க்கை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம், ஓ இந்த அக்கௌண்ட் தான் போயிருக்கோ அப்படின்ட்டு. இப்போ லோட் இண்டியன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன். ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கவே, நான் சொன்னேன்ல ஆர்டிஎஸ் அப்படின்னா ஆர்டிஜிஎஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டேலேருந்து சனிக்கிழமை வரை தான் ஒர்க் ஆகும். இந்த டைம்லேருந்து இந்த டைம் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அது மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எனக்குமே ஐஎம்எஸ் பண்ணுறது நம்மளுக்கு பெட்ரு. ஓகேங்களா? எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக பார்த்துங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துன்னா அப்படின்னா ப்ளீஸ் வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பிஃபோர் சப்மிட். அதாவது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துன்னு சொல்லி 2வது வெரிஃபிகேஷன் கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி, ஃபைனல் அப்டேட் ஸ்டேட்டஸ் இன் 50 minutes. அதாவது நம்ம வாலெட்டில் இருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபண்டு மாறிடுச்சு. நம்ம சம்டைம்ஸ் அந்த ஃபண்டோட ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா காமன் நேரத்துக்குள்ள வந்து ஸ்டேட்டஸ் வந்து நம்ம அப்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஹோமை தொட்டிங்க அப்படின்னா ரீஃப்ரெஷ் ஆயிரும். நம்ம வாலெட்டில் பாருங்கள் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கா. நெக்ஸ்ட்டு நம்ம வாலெட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டுடே டிரான்சாக்ஷன் பெண்டிங் ரிஜெக்டட் அப்ரூவல் ஸ்டேட்டஸ், அதாவது இன்றைக்கி பண்ண டிரான்சாக்ஷன் எதுவும் பெண்டிங்கில் இருக்கா, இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை அப்ரூவல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பெண்டிங் கிளிக் பண்ணுவோம். பெண்டிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷன் எதுவும் பெண்டிங்கில் இருந்தால் ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்தியன் பேங்க் பண்ணோமா, இந்தியன் பேங்க் வந்து
அமௌண்ட் வந்து 8000 பண்ணோம். 8000 வந்து ஸ்டேட்டஸ் வந்து என்ன இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்ன வரையும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வரல. அதனால் வந்து நீங்கள் என்றைக்குமே பணம் மாற்றும் போது உடனே போய் உங்கள் அக்கௌண்ட் செக் பண்ணி பணம் வரல அப்படின்னா இதில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. பணம் வந்து இங்கே சக்ஸஸ் காட்டுச்சுன்னா 100% உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். இல்லை பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பேங்க் சர்வர் டவுனாக இருக்கும், நம்ம சர்வர் டவுனாக இருந்துச்சு, ராய்நெட் சர்வர் டவுனாக இருந்துச்சுன்னா முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது மாதிரி அமௌண்ட் வந்து வாலெட்லேருந்து அக்கௌண்ட் மாற்ற முடியும்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பேங்க் சைடு டவுனாக இருக்கும்போது நம்ம சைடு நோட்டிஃபிகேஷன் எதுவும் வராது, நம்ம சைட்லேருந்து பேமெண்ட் போயிடும். நம்ம பேங்க்கில் டெபாசிட் டைம் எடுக்கும். ஓகேங்களா? இப்போ பெண்டிங் இருக்கா, இது அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். சப்போஸ் அப்டேட் ஆகலை, எனக்கு பணமே வரல அப்படின்னா அதிகபட்சம் 3 நாள் டைம். 3 பேங்கிங் ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒன்று உங்கள் பேங்க்கில் அமௌண்ட் டெபாசிட் ஆகிரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய வேலெட்டுக்கே ரிட்டர்ன் வந்துடும். அமௌண்ட் வந்து 100% சேஃப், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? எங்கள்கிட்ட ரீட்டைல் ஐடி, சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் மொபைல் ஷாப்பு, மெடிக்கல் ஷாப்பு, எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அடிஷ்னலாக வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏபிஎஸ் இருக்குது, மணி ட்ரான்ஸ்ஃபரு, ஃப்ளைட் புக்கிங்கு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே வந்து வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது.